ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ஆரோக்கியமான, அதே நேரத்தில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுதான் கொள்ளு குழம்பு. இந்த கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக வெயிட் லாஸுக்கும் சரி, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவி பண்ணுது. இந்த குழம்பு சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குழம்பு ஹெல்த்தியாக இன்னைக்கு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கொள்ளை ஆல்ரெடி நல்லா வறுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. இது கூடவே பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் அதுவும் ஊற வச்சே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா கூட போதும். இது கூடவே ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்குங்க. 5 விசில் வந்த பிறகு இதை லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. இதில் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே தனியா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தோலோட ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டு இதை கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம். சும்மா ஒன்றும் பாதமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடவே காய்ந்த மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. 3 பல்லு பூண்டை தோலோட நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு நல்லா வாசனை கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுட்ரு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தனியாத்தூள் 1 டீஸ்பூனும் கரம் மசாலா பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க கொள்ளை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வைக்க வேண்டாம். மீடியமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டைம் மேஷ் பண்ணுறதுனால மேஷ் பண்ணிவிட்டு சுட சுட நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசைக்கு சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் சாதத்தில் நெய் விட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்டான ரெசிபிஸும் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.